ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜோ ஜார்ஜ், வித்து, ஜெயராம் இவங்களும் நடித்த படம் தான் ரெட்ரோ. இந்த ரெட்ரோ படம் May 1 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமான ஜிகர்தண்டா XX படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான ஃபிலிமாக அமைஞ்சிருந்தது. அதேமாதிரி இந்த பக்கம் ஆக்டர் சூர்யாவோட படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதற்கும் துணிந்தவன், கங்குவா மாதிரி படங்கள்லாம் ஒரு ஃப்ளாப் ஃபிலிம்ஸாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. அதேமாரி கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூர்யா 2 பேரும் இணைஞ்சு படம் பண்ணுறாங்கன்னு அறிவித்த போது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஹிட் படம் தருவார் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்றத போக போக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை தான். ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் சேர்கிறதுக்காக வர தடங்கள், போராட்டங்கள், அதுதான் இந்த மொத்த படமுமே. ஸோ இந்த படத்தில் சூர்யாவோட கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரிவேல் கண்ணன். அதேமாரி பூஜா ஹெக்டேவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மிணி. ஸோ இந்த பாரிவேல் கண்ணன் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கோவக்காரராகவும் அவர் மூஞ்சில் சிரிப்பே வராத ஒரு கேரக்டராக தான் நடிச்சிருப்பார் சூர்யா. அந்த கேரக்டர் அவருக்கு நல்லாவே சூட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதேமாரி இந்த பக்கம் ருக்மிணி கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சட்டிலான, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத, ரொம்பவே அமைதியான ஒரு கேரக்டர் தான் ருக்மிணி கேரக்டர். அதேமாரி இந்த படத்தில் ஜோஜோ ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் காமிச்சிருப்பாங்க. லவ், லாஃப்டர், வார். லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. வார் போர்ஷனும் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் இருந்தது. கிளைமேக்ஸில் தான் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் லாஃப்டர் போர்ஷனில் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் பாரிவேல் கண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்குன்னு தனித்துவமான ஒரு மேனரிசம், காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே தனித்துவமாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டில் ரெட்ரோ அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ரெட்ரோவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. அதில் ஏற்கனவே 2 சாங்ஸ் ஹிட்டான சாங்ஸ் தான். அந்த 2 சாங்ஸ் வரும்போது தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதேமாரி ஸ்ரேயா சரண் ஒரு பாட்டுக்கு கேமியோ பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு த ஒன் சாங் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வரும்னு நினைக்கிறேன். அந்த சாங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்ட கதைக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சில இடங்கள்லாம் உங்களுக்கு லேக் தெரியலாம். பட் நிறைய இடங்களில் உங்களுக்கு லேக் தெரியாது. இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்குது. வீரதீர சூழலில் எடுத்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீட்டான ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தை நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் வந்து பண்ணால் எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங் வைஸும் எல்லா ரோலும் நல்லாவே ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட வில்லன் வித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்கேல் மிராஸ் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலான கேரக்டர் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டரை எழுதியிருக்கலாம் வில்லன் கேரக்டர். ஸோ அது மட்டும்தான் இந்த படத்தில் எனக்கு அது மட்டும்தான் மைனஸாக தெரிஞ்சது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் ஃபிலிம், கண்டிப்பாக ஒரு கம்பேக் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் இன்னும் தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த சம்மர் ஹாலிடேக்கு ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு ஃபிலிம் தான் இந்த ரெட்ரோ. ஸோ இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன். Bye.